ஒரு படி அரிசி எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கு 44 பேரை உயிரோட எரிச்சு சாகடிச்சிருக்காங்க. ஏன்னு தெரியுமா? 1960கள்ல மேல் ஜாதின்னு கருதப்படுறவங்க தான் விவசாய நிலங்கள்ல வச்சுட்டு இருந்திருக்காங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தான் இந்த விவசாய நிலங்கள்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் கீழ்வெண்மணி. இங்கேயும் விவசாய நிலங்கள்ல தாழ்த்தப்பட்ட தலித் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. சூரியன் உதிக்கும் போது ஆரம்பிச்சு சூரியன் மறையிற வரை உழைச்சிருக்காங்க. இதுக்கு அந்த நில உரிமையாளர் என்ன தெரியுமா சம்பளமா கொடுத்திருக்காரு? ஒரு நாளைக்கு ஒரு படி அரிசி. ஓய்வு கிடையாது, மரியாதை இல்ல, வெறும் உயிர் வாழ்வதற்கு மட்டுமே அந்த மக்கள் அங்க அடிமை மாதிரி உழைச்சிருக்காங்க. எதிர்த்து பேசினாலோ இல்ல உடம்பு முடியலன்னு வேலை செய்யலனாலோ சாட்டையால அடிச்சு கொடுமை பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தொழிலாளர் இயக்கங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பி.சி. ஸ்ரீனிவாச ராவ் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கணும்னு 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும், 2 படி எக்ஸ்ட்ரா அரிசி வேணும்னு கேட்க சொல்லி தைரியப்படுத்திருக்காரு. இது நில உரிமையாளர்களுக்கு சுத்தமா ஏத்துக்க முடியல. இவனுங்க நம்ம முன்னாடி எதிர்த்து பேசுறானுங்களே, இவனுங்க எல்லாம் நம்ம முன்னாடி நிக்கவே தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. டிசம்பர் 25, 1968 அந்த இரவு தான் நில உரிமையாளர்கள் அடியாட்களை அமைச்சு அந்த கிராமத்துக்கு அனுப்புறாங்க. அந்த அடியாட்களும் அந்த கிராமத்து மக்களை அடிச்சு கொடுமை பண்றாங்க. அங்க இருந்து மக்கள் சின்ன குடிசையில போய் கதவை சாத்திக்கிறாங்க. அந்த அடியாட்கள் எல்லா வழியையும் அடைச்சிட்டு அந்த குடிசையை தீ வைக்கிறாங்க. அங்க இருந்த 44 பேரும் உயிரோட எரிஞ்சு சாம்பல் ஆகுறாங்க. இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கிருக்கு. குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்காங்க. நீதியா நம்ம நாட்டிலயா? அதுதான் கிடையவே கிடையாது. சரியான எவிடன்ஸ் இல்லன்னு அந்த குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்பவும் மக்கள் அடிப்படை தேவைக்காக போராடிட்டு தான் இருக்காங்க. ஆனா சில வழிகள்ல அவங்கள அமைதியாக்கிடுறாங்க. அன்னைக்கு நெருப்பு, இன்னைக்கு சட்டங்கள், ஊடகங்கள், விபத்துன்னு இந்த மாதிரி நிறைய வழியில அவங்கள அமைதியாக்கிடுறாங்க. நிஜமாவே நம்ம நாடு வளர்ந்துட்டு தான் இருக்கா, இல்ல கீழ்வெண்மணில நடந்த மாதிரி இன்னும் நடந்துட்டு இருக்கா?